ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸ் வந்து போயிட்டுருக்கு. கவுன்சிலிங் வந்து வரப்போகுது. இந்த கவுன்சிலிங்கில் எந்த மாதிரி காலேஜஸ் எடுக்கலாம் அப்படின்னு நிறைய பேர்த்துக்கு டவுட்ஸ் வந்து இருந்துகிட்ருக்கு. ஸோ இப்போ இதில் வந்து மெயினாக எல்லாருமே வந்து பிளேஸ்மெண்ட்ஸ் இருக்கிற காலேஜுக்கு போய்க்கலாம் அப்படிங்கிற ஒரே ஒரு கான்செப்ட் மட்டும்தான் வச்சுருக்காங்க. நிறைய பேர் இருக்குது. இப்போ நிறைய பேர் வந்து கேரியர் கவுன்சிலிங் கொடுக்குறவங்களே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நல்ல பிளேஸ்மெண்ட் இருக்கிற காலேஜில் போய் ஜாயின் பண்ணிட்டோம்னா நமக்கு பிளேஸ்மெண்ட் கிடச்சிரும், வேலைக்கு போயிடலாம் அப்படிங்கிற ஒரே ஒரு தாட் ப்ராசஸ் மட்டும்தான் இருக்குது. ஸோ நம்ம அல்டிமேட்டாக எய்ம் வந்து பிளேஸ்மெண்ட்டாக இருந்தாலும் வெறும் பிளேஸ்மெண்ட் கொடுக்குற காலேஜஸ்க்கு மட்டுமே போகலாமா அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து கண்டிப்பாக அதை அவாய்ட் பண்ணுறது தான் நல்லது. ஏன்னா பிளேஸ்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா, நமக்கு வந்து எந்த மாதிரி பிளேஸ்மெண்ட்ஸ் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ நிறையா பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 100% பிளேஸ்மெண்ட் அப்படின்னு வந்து விளம்பரப்படுத்துகிறாங்க. வேலைவாய்ப்பு வந்து 100% வாங்கி தரக்கூடிய நிறுவனம் அப்படின்னு எல்லாம் விளம்பரப்படுத்துகிறாங்க. நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பிளேஸ் ஆகிருக்காங்க. பட் வந்து எந்த மாதிரி கம்பெனியில் வந்து பிளேஸ் ஆகிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ ஒரு மெக்கானிக்கல் முடித்த ஒரு ஸ்டூடெண்ட்டோ இல்லை சிவில் இன்ஜினியரிங் முடித்த ஸ்டூடெண்ட்டோ இன்ஃபோசிஸில் பிளேஸ் ஆகிருக்காங்க. ஸோ இன்ஃபோசிஸுக்கும் சிவிலுக்கும் என்ன சம்மந்தம்? 4 வருஷம் வந்து அவர் சிவில் இன்ஜினியரிங் படிச்சிருக்காரு, 4 வருஷம் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிக்கிறார். ஸோ ஹீட் அண்ட் மாஸ் ட்ரான்ஸ்ஃபர்னு ஒரு சப்ஜெக்ட் வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியர் படிச்சிருக்காரு அப்படின்னா அதை அப்ளை பண்ணுற மாதிரி ஏதாவது ஒரு பார்ட்டாவது என்ன இருக்கணும், அந்த இன்ஃபோசிஸில் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி என்ன பார்ட் இருக்குது? அங்கே போய் கோடிங் வந்து போடுறது மட்டுமே வந்து ஒரு ஜாபாக இருக்குது அப்படின்னா அவர் வந்து அந்த ஒரு 6 மாதம் ட்ரைனிங் எடுத்திருப்பார். இல்லை நம்ம காலேஜ்லேயே வந்து என்ன இருப்பாங்க, சி ப்ரோக்ராமிங்கு, பைத்தான் ப்ரோக்ராமிங் எல்லாமே வந்து ட்ரைனிங் கொடுத்துருப்பாங்க. அதை வச்சு அவர் பண்ணுறாரு அப்படின்னா அதுக்கு நம்ம மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் எடுக்க தேவையில்லை. ஸோ அப்போது நம்ம வந்து என்ன ஜாபில் வந்து என்ன வந்து கோர்ஸ் படிக்கிறோமோ அதுக்கு ஓரியன்டட் ஜாப்ஸ் வந்து கொடுக்குறாங்களா அப்படிங்கிறத வந்து பார்க்கணும். ஸோ அப்போ கோர் பிளேஸ்மெண்ட்ஸ் வந்து நமக்கு எந்த மாதிரி கொடுத்துருக்காங்க, அப்போ கோர் பிளேஸ்மெண்ட்ஸ் வந்து நல்லா இருக்குது அப்படின்னா அதுக்கப்புறம் பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அங்கே ரீட்டைன் ஆகிருக்காங்களா அப்படிங்கிறது பார்க்கணும். இப்போ ஒரு கம்பெனி வந்து இருக்குது, அந்த கம்பெனியில் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு நேம் சொல்லியே சொல்லலாம், டிவிஎஸ்னு ஒரு கம்பெனி இருக்குது. ஸோ மெக்கானிக்கல் இன்ஜினியர் டிவிஎஸ் சுந்தரம் இண்டஸ்ட்ரீஸில் வந்து போய் ஜாயின் பண்ணுறாங்க, இல்லை வீல்ஸ் இந்தியாவில் வந்து ஜாயின் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க வந்து ரிட்டையர்ட் ஆகிற வரைக்கும் வெளியே வரமாட்டாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ஃபெசிலிட்டிஸ் வந்து கொடுக்குறாங்க, அந்த அளவுக்கு ஒர்க் ஃப்ரீடம் இருக்குது, அந்த அளவுக்கு வந்து நிறைய இன்னோவேஷன்ஸ் இருக்குது, நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ அந்த அளவுக்கு வந்து இம்ப்ரூவ்மெண்ட்ஸ், அப்ரைசல்ஸ் எல்லாமே இருக்குது. அப்போது அந்த மாதிரி ஒரு சூப்பர் கம்பெனியில் வந்து பிளேஸ் ஆகிற ஒரு ஸ்டூடெண்ட்டு வெளியில் போக மாட்டாங்க. ஆனால் ஒரு சில கம்பெனிஸ் இருக்குது, ரொம்ப சின்ன கம்பெனி கூட சொல்லலாம், இல்லை வந்து ஓரளவுக்கு வந்து ஒர்க் அவுட்புட் நிறையா எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுற கம்பெனிஸ், பெனிஃபிட் கம்மியாக தர கம்பெனிஸ் எல்லாம் இருக்குது. அந்த மாதிரி கம்பெனிஸில் பிளேஸ் ஆகிருக்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 1 இயர்லேயே வந்து வெளியில் வந்துடுவாங்க. ஸோ அப்போது அந்த கம்பெனியில் வந்து பிளேஸ் ஆகிருக்கிறத வந்து 100% பிளேஸ்மெண்ட்டுன்னு ஒரு காலேஜ் காட்டியிருக்கு அப்படின்னா அப்போ அந்த பிளேஸ்மெண்ட்டுனால நமக்கு என்ன யூஸ் இருக்குது? அப்போ நம்ம வந்து படிக்கிறோம், நம்ம ஸ்டூடெண்ட்டு, நம்ம பையனோ இல்லை வந்து நம்ம பிரதரோ படிக்கிறாங்க, இல்லை நம்மளே வந்து நம்ம ஸ்டூடெண்ட்டாக படிக்கிறோம் அப்படின்னா ஸோ அப்போ நம்ம ஒரு வருஷம் வேலை செஞ்சுட்டு வெளியே வந்த வரைக்கும் நம்ம வேறு என்ன கம்பெனிக்கு போகிறது? ஸோ அப்போது பிளேஸ்மெண்ட்ஸை மட்டுமே வந்து நம்ம பார்க்கக்கூடாது. அப்போது நமக்கு வந்து எந்த அளவுக்கு வந்து எம்ப்ளாயபிலிட்டி ஸ்கில்ஸை வந்து நமக்கு சொல்லித்தராங்க அப்படிங்கிறத பார்க்கணும். அப்போ நமக்கு வந்து எம்ப்ளாயபிலிட்டி ஸ்கில்ஸ், அதாவது டெக்னிக்கல் ஸ்கில்ஸும் சரி, அங்கே வந்து ஒரு இண்டஸ்ட்ரிக்கு போய் எப்படி வேலை செய்யணும், எந்த மாதிரிலாம் வந்து ஒர்க் ப்ரெஷர் வரும், எந்த மாதிரிலாம் ப்ராப்ளம்ஸ் வரும், அதை எப்படி வந்து சால்வ் பண்ணணும், ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் எப்படி இருக்குது, அந்த மாதிரி வந்து ஒரு இன்டர்ன்ஷிப்போ இல்லை வந்து நம்ம சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் வச்சு அந்த கம்பெனியில் எந்த மாதிரி இருக்கும், இல்லை வந்து ஒரு நார்மல் இண்டஸ்ட்ரியில் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி தந்த காலேஜாக இருந்தது அப்படின்னா நம்ம வந்து அந்த கம்பெனிக்கு போகலினாலும் வேறு கம்பெனிக்கு போனாலும் நம்மளால் ஈஸியாக சர்வே ஆக முடியும். ஏன்னா நம்மளுக்கு வந்து டெக்னிக்கலாக ஸ்ட்ராங்காக இருக்கும், அதே மாதிரி எந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வரும் அதை எப்படி வந்து ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிற எபிலிட்டி நம்மகிட்ட இருக்குது. அப்போ எந்த கம்பெனிக்கு போனாலும் நம்ம வந்து சைன் ஆக முடியும். இப்போ ஒரு 1 இயர் 2 இயர் வந்து ஒரு சின்ன கம்பெனி வேலை செஞ்சுட்டு நம்ம சொன்ன மாதிரி டிவிஎஸ் மாதிரி ஒரு பெரிய கம்பெனி கூட போக முடியும். ஸோ அப்போது நம்ம வந்து எந்த மாதிரி ஸ்கில்ஸ் எல்லாம் வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு அந்த மாதிரி காலேஜஸ்க்கு வந்து நம்ம போகணுமே தவிர வெறுமனே வந்து பிளேஸ்மெண்ட் 100% அப்படின்னு ஒரு விளம்பரத்தில் போட்டிருக்காங்க அப்படிங்கிறக்காகவும் அதில் வந்து நிறைய எந்த காலேஜ் போனீங்கனாலும் பெரிய கட் அவுட் வச்சுருப்பாங்க, இந்த பையன் இந்த ஸ்டூடெண்ட்டு இந்த கம்பெனியில் இவ்வளோ சேலரி பேக்கேஜில் வந்து பிளேஸ் ஆகிருக்கான் அப்படின்னு ஃபுல்லாக கட் அவுட் வச்சுருப்பாங்க. அப்போ அதை மட்டுமே பார்க்கக்கூடாது. அவன் எந்த கம்பெனியில் பிளேஸ் ஆகிருக்கான், அந்த கம்பெனியில் அந்த தம்பி வந்து ரீட்டைன் ஆகிருக்காங்க. ஸோ அலுமினிஸ் இருப்பாங்க, அந்த அலுமினிஸ் வந்து என்ன மாதிரிலாம் வந்து சொல்கிறாங்க, இப்போ வந்து இல்லை அங்கே படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸே வந்து எந்த மாதிரி வந்து ஃபீட்பேக் கொடுக்குறாங்க. ஸோ இது எல்லாத்தையும் வந்து பார்த்து தான் வந்து பண்ணணும். இன்னும் ஒரு சில காலேஜஸ்லாம் வந்து அட்டானமஸ் காலேஜஸ் இருக்குது, அவங்க வந்து கரிக்குலமே இண்டஸ்ட்ரி பேஸ்டு கரிக்குலம்ஸ்லாம் வந்து வச்சுருக்காங்க. ஸோ அந்த மாதிரி காலேஜஸில் போய் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு வந்து பிளேஸ்மெண்ட் வந்து ஒரு விஷயமே கிடையாது. நம்மகிட்ட வந்து ஸ்கில் இருக்குது, அப்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து பிளேஸ்மெண்ட்டுக்கு வந்து போய்க்க முடியும்.
ஸோ பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி அவங்க வாங்கி தரது மட்டுமே வந்து நம்மளுக்கு வந்து 100% சாட்டிஸ்ஃபேக்ஷனை வந்து தராது. ஸோ அப்போது நம்ம வந்து நாலேஜ் எந்த அளவுக்கு நமக்கு டெவலப் ஆகிருக்கு, நிறைய சாஃப்ட்வேர் சொல்லி தராங்களா, ஸோ இப்போ நம்ம ஃப்யூச்சரில் எந்த மாதிரிலாம் வந்து சேஞ்ச் ஆக போகுது, அப்போ அந்த ஃப்யூச்சரில் நம்ம வந்து சஸ்டெயின் ஆகிறதுக்கு என்னென்ன வந்து கற்றுக்கணும் அதையெல்லாம் இப்போவே கற்று தராங்களா அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கணும். ஒரு சில சின்ன காலேஜஸ்லாம் போனீங்க அப்படின்னா நல்லா சொல்லி தருவாங்க, ஆனால் வந்து பிளேஸ்மெண்ட்ஸ் வந்து அந்த அளவுக்கு இருக்காது. அப்போது அந்த காலேஜ் வந்து ரொம்ப மோசமான காலேஜ்னு நம்ம நினச்சிட்டு அங்கே போக மாட்டோம். ஸோ இப்போ அந்த பிரச்சனை தான் வந்து இப்போ வந்து நிறையா ஃபேஸ் பண்ணிட்டு வராங்க. ஸோ அந்த மாதிரிலாம் வேண்டியதில்லை. அப்போ நல்லா சொல்லி தராங்க, நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அங்கே ஜாயின் பண்ணிக்கலாம், ஒரு கிடைச்ச வேலைக்கு போய்க்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 2 வருஷம் நம்ம வந்து நமக்கு நல்ல ஸ்கில் செட் இருக்குது. ஸோ ஈஸியாக வந்து நம்ம சுவிட்ச் ஓவர் ஆகிக்க முடியும். ஸோ அந்த மாதிரி எந்த காலேஜஸ் இருக்கோ அங்கே விசாரித்து அதுக்கப்புறம் தான் வந்து ஜாயின் பண்ணணும். வெறும் பிளேஸ்மெண்ட் 100% வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறக்காக ஒரு ஐடியில் மட்டுமே வந்து பிளேஸ்மெண்ட்ஸ் வாங்கி கொடுத்துருக்காங்க அப்படின்னு நம்ம அங்கே போயிடக்கூடாது. ஏன்னா ஐடியில் இனிஷியலாக வந்து சேலரி வந்து ஹைக் அதிகமாக தான் இருக்கும். ஆனால் போக 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 ஒரு லெவலில் ஸ்டாக்னண்ட் ஆக ஆரம்பிச்சிருவீங்க. நீங்கள் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியது வரும். பட் வந்து மெக்கானிக்கல் கோர் பிரான்ச்சஸ் எடுத்துட்டிங்க அப்படின்னா நீங்கள் சீனியர் லெவல் போகிறப்போ நமக்கு வந்து ரொம்ப சேலரி ஹையாகவும் இருக்கும். அட் த சேம் டைம் நிறைய பெனிஃபிட்ஸ் வந்து இருக்குது. ஸோ இது ஐடி இண்டஸ்ட்ரியிலையும் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. பட் வந்து கோர் இண்டஸ்ட்ரி எடுத்துட்டிங்க அப்படின்னா ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். நம்ம படித்ததில் நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறது இருக்கும். இப்போ நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருக்கீங்க, உங்களுக்கு வந்து கோரே வந்து ஐடி தான். ஸோ நம்ம வந்து ஹார்ட்வேரில் போகலாம், இல்லை சாஃப்ட்வேரில் போகலாம். ஸோ இந்த 2ல தான். அப்போ வந்து அவங்களுக்கு அந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். ஆனால் ஒரு மெக்கானிக்கலோ சிவிலோ ட்ரிபிளியோ படித்த பையனுக்கு ஐடியில் இன்ஃபோசிஸில் வேலை செஞ்சிங்க அப்படின்னா ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். இன் டர்ம்ஸ் ஆஃப் மணின்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் 100% இருக்கும், ஓகே. ஆனால் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குமா அப்படிங்கிறது டவுட்டு தான். ஸோ அப்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு பிளேஸ்மெண்ட்ஸ்க்காக மட்டுமே ஒரு காலேஜில் சேராமல் அங்கே வந்து நல்லா சொல்லித்தராங்களா, அங்கே ஃபெசிலிட்டிஸ் என்ன மாதிரி இருக்குது, சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் இருக்கா, இன்குபேஷன் சென்டர்ஸ் இருக்கா, இது எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணுறது பெட்டர். ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.